சண்டே மார்னிங் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். வீக்கெண்ட் அப்போ எல்லாருமே வந்து லேட்டாக தான் எழுந்திரிப்போம். புதுசு கிடையாது. ஆனால் வந்து அன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஜனனிக்கு நைட்டு வந்து ஃபீவர் இருந்ததால் எழுந்திரிச்சிக்கிட்டே இருந்தா அதனால தான். அப்புறம் டீ காஃபிலாம் போட்டு குடிச்சிட்டு கடைக்கெலாம் போய் திங்ஸ்லாம் வாங்கிட்டு ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் செய்ய ஆரம்பித்தேன். ஏன்னா வந்து கோல்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் வெதர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கனால தான் வீட்டில் எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் இருந்தது. ஒரு இம்யூனிட்டி பவுடர் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வீட்டில் ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா எள்ளு போட்டு ஃப்ரை பண்ணி கருப்பட்டி போட்டு கிரைண்ட் பண்ணி நீங்கள் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து காலையில் இல்லைன்னா கண்டிப்பாக சாப்பிட்டதுக்கப்புறம் ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. பசங்களுக்கு கொடுங்க. கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வீட்டில் வந்து அம்மா பண்ணுவாங்க. அதிகமாக குவான்டிட்டி போட்டு பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு ஒரு லட்டு கன்சிஸ்டன்சிக்கு வரும். நான் இன்னொரு வாட்டி வந்து இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேங்க. அப்புறம் மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சண்டே நாள் ஸ்பெஷல் இல்லையா, உப்பு கறி கேட்டிருந்தாங்க. அதான் பண்ணி கொடுத்துருந்தேன். இதோட வீடியோ வந்துட்டு ரெசிபி வீடியோ யூடியூப்